வணக்கம், வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நாம யூனியன் கவர்மெண்ட்டோட மிக முக்கியமான ஒரு ஸ்கீம் ஸ்வாமித்வா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம் எதற்காக தொடங்கப்பட்டது, இந்த ஸ்கீம் ஏன் இப்போ முக்கியத்துவம் பெறுகிறது, ஆஸ்பிரண்ட் நம்ம எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சிட்டிசனும் இந்த ஸ்கீமை பற்றி கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஸ்கீம் அப்படி என்ன எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஸ்வாமித்வா ஸ்கீமோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு மனிதர் ஒரு நிலம் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த நிலத்திற்கான ஆவணம் அந்த உரிய நபரிடம் இருக்கும். அதோட ஆவணம் அரசாங்கத்திடமும் இருக்கும். அது வீட்டு மனை பிரிவாக இருந்தாலும் அல்லது வீடு இருக்கும் இடமாகவோ அல்லது விவசாய நிலமாகவோ அல்லது தொழில் செய்யும் இடமாகவோ இருந்தால் அதற்கான இந்த லேண்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கிட்டையும் அதுக்கான ஆவணங்கள்லாம் இருக்கும். இது மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இன்னுமே கூட இந்தியாவில் பல சில குறிப்பிட்ட மாநிலங்களில் பல கிராமங்களுக்கு இனிமேல் கிராம வரைபடங்கள் இல்லை. அதில் இருக்கிற பல மக்களுக்கு தங்களுடைய சொத்து ஆவணங்கள் இல்லாமல் இருக்குது. ஸோ இதனால் பல சமூக பிரச்சனைகளும் பொருளாதார பிரச்சனைகளும் ஏற்படுகிறது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வாமித்வா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் பார்த்திங்கன்னா சர்வே ஆஃப் வில்லேஜஸ் அண்ட் மேப்பிங் வித் இம்ப்ரவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் கொண்டு வரப்படுகிறது. இதோட நோக்கம் கிராமங்களுக்கு வரைபடம் இல்லாத கிராமங்களுக்கு அரசாங்கத்தின் சார்பாக ட்ரோன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மற்றும் இந்த ஜிஐஎஸ்ன்னு சொல்கிற ஜாகிரபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அந்த கிராமங்களுக்கான வரைபடம் வரைந்து அதன் வழியாக அந்த கிராமத்திற்கான டிஜிட்டல் ஆவணத்தை உருவாக்குவதும் அந்த கிராமங்களில் உள்ள மக்களுக்கான சொத்து ஆவணங்களை ப்ராப்பர்ட்டி கார்ட்ஸ்ன்னு சொல்கிற சொத்து உரிமை அட்டைகளை வழங்குவது தான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். இது 2020 ஏப்ரல் 24 அன்று, அதாவது ஏப்ரல் 24 என்பது தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம். ஸோ அன்று தான் பிரதமர் அவர்களால் 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இதோட இலக்கு 2025 மார்ச் இறுதி என்று வைக்கப்பட்டது. ஸோ இந்த திட்டத்தின் வழியாக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் எந்தெந்த கிராமங்களுக்கு நிலை வரைபடம் இல்லை, அதில் யாருக்கெல்லாம் நில உரிமைக்கான ஆவணங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை ஆராய்ந்து அவர்களுக்கான உரிமை அட்டைகளை, சொத்துரிமை அட்டைகளை வழங்குவதுதான் இந்த திட்டத்தோட முதன்மை நோக்கம். இந்த திட்டம் 2020 அக்டோபர் ஏப்ரல் 24 தொடங்கப்பட்டது. 2020 அக்டோபர் மாதத்தில் முதல் கட்டமாக இந்தியாவில் ஒரு 6 மாநிலங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது. குறிப்பாக கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் மற்றும் மத்திய பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டது. தற்போது இந்த திட்டத்தின் வழியாக, இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் வழியாக பார்த்திங்கன்னா இந்தியாவில் 10 மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் லடாக் 2 யூனியன் பிரதேசம்னு சொல்லிட்டு இந்த 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 50,000 கிராமங்களில் வசிக்கும் 65 லட்சம் பேருக்கு பார்த்திங்கன்னா முதல் முறையாக இந்த தங்களுடைய நில உரிமைக்கான ஆவணங்கள் மத்திய அரசு சார்பாக சமீபத்தில் கடந்த வாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஸ்வாமித்வா திட்டத்தின் வாயிலாக இதுவரை 2,25,00,000 இந்திய மக்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கார்டு அப்படின்னு சொல்றப்படுகிறது, இந்த சொத்து உரிமை அட்டை இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அரசாங்கத்தின் சார்பாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்வாமித்வா ஸ்கீமை செயல்படுத்தும் அமைச்சகம் எதுன்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்து ராஜ் தான் ஒவ்வொரு மாநிலத்தோட மாநில பஞ்சாயத்து அமைச்சகம் மற்றும் நில உரிமை அமைச்சகத்தோடு சேர்ந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க. ஸோ இந்த திட்டத்தோட முக்கியமான பலன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நில ஆவணங்கள் சரியாக அளவிடப்பட்டு அவர்களுக்கான அந்த உரிமை அட்டை வழங்கப்படும் போது அவர்கள் தொழில் தொடங்குவதற்கோ அல்லது அதற்கான கடன் பெறுவதோ மிக எளிதாக ஆகும். அந்த ஃபினான்சியல் அசட்டாக அவங்களோட இந்த சொத்தை ஒரு ஃபினான்சியல் அசட்டாக மாற்றும் போது இந்த ஃபினான்சியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா முதன்மை நோக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த லேண்ட் ஓனர்ஷிப்னு சொல்கிற இந்த நில உரிமை பிரச்சனைகள் தீர்வு கோரும். இன்னுமே இந்திய கிராமங்களில் பல நில தகராறுகள் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு அரசு ஆவணங்களில் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் மூலமாக இந்த லேண்ட் ஓனர்ஷிப் இஷ்யூஸ் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அந்த கிராமங்களில் அளவிட்டு சரியான சொத்து ஆவணங்கள் வழங்கப்படும் போது உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். அது இல்லாமல் அரசுக்கு சொத்து வருவாய் அது மூலம் வரி வருவாய் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணிகளை அரசாங்கம் செயல்படுத்துகிறாங்க. மேலும் கூடுதலாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கடந்த 2024 ஜூலை மந்த் சப்மிட் பண்ண யூனியன் பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பூ ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூ ஆதார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூ ஆதார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா நிலங்களுக்குமான ஒரு 14 இலக்க 14 டிஜிட்டில் ஒரு அடையாள எண் கொடுக்க போகிறோம்.
எல்லா விதமான நிலங்களுக்கும், விவசாய நிலமாகட்டும் அல்லது வீட்டு மனையாகட்டும் அல்லது எல்லா விதமான நிலங்களுக்கும் ஆதார் கார்டு மாதிரி பூ ஆதார் கொடுக்க போகிறோம். அந்த 14 இலக்கு எண்ணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிலத்தோட டிஜிட்டல் ஆவணம் மெர்ஜ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து அந்த ஒரு நிலம் யாருடையது, யாரோட ஓனர்ஷிப்பில் இருக்குது, அது அவங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து அந்த பூ ஆதாருக்குள்ளே இருக்கும். ஸோ கடந்த 2024 ஜூலை மந்த் பட்ஜெட் அப்போ இந்த பூ ஆதார் வந்து இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலையும் மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. கூடுதலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. அதில் வந்து கிட்டத்தட்ட 3.17 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இது வரைக்கும் இந்த ட்ரோன் யூஸ் பண்ணி இந்த மேப்பிங், இந்த வரைபடம் வரைதல் வந்து பணி முடிந்துள்ளதாகவும், மற்றும் பார்த்தீங்கன்னா கடந்த 7-8 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நிலங்களில் கிட்டத்தட்ட 90% மேற்பட்ட நிலங்கள் வந்து டிஜிட்டல் ஆவணங்களாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நம்ம பொதுவாக ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஸ்வாமித்வா திட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு வந்து நில ஆவணம் இல்லாத மக்களுக்கு இந்த திட்டத்தின் வழியாக இந்த ப்ராப்பர்ட்டி கார்டு, நில உரிமை, சொத்துரிமை அட்டை வழங்கப்படும். அதை வைத்து மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் பர்பஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தங்களுடைய சொத்துக்களை. இதன் வழியாக இந்தியாவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்வாமித்வா ஸ்கீம் சக்ஸஸ் அடைகிற பட்சத்தில், எல்லாத்துக்கும் சொத்துரிமை அட்டை வழங்கப்படும் பட்சத்தில் 100 லட்சம் கோடிக்கான பொருளாதார வந்து ஒரு புரட்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லி, பொருளாதார புழக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசு குறிப்பிட்டிருக்காங்க.